கடல் சீற்றம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 8வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. பாதிப்புகள் குறித்து நமது செய்தியாளர் சுதீஷ் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். 26 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. தொடர்ந்து 8வது நாளாக மீனவர்கள் கடல் சீற்றத்தால் மீன்பிடிக்க செல்லவில்லை. அவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாருக்கும் பழையாறுக்கும் இடைப்பட்ட கூழையார் பகுதியில் தான் இருக்கிறோம். இங்கு மீனவ கிராமத்தில் மீனவர்கள் படகுகளை அவர்கள் பாதுகாப்பாக ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த இடம் வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. தொடர்ந்து 8வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 20,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருக்கிறார்கள். 3000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் இருக்கிறது. 450க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலமாக அவர்கள் மீன்பிடித்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் 26 மீனவ கிராமங்களில் அந்த கண்காணிப்பு பணிகளை பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் இந்த மீனவ கிராமங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய வாழ்வாதாரம் 8வது நாளாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து இன்னமும் ஒரு மாத காலத்திற்கு மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும் எனவும் அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதற்கிடையே நாம் தற்போது இந்த பழையார் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடலோர கிராம பகுதியில் வெறிச்சோடி காணப்படுகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்பட்டாலும் மீனவ கிராமங்கள் அமைதியாக வெறிச்சோடு காணப்படக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக பழையார் பகுதியில் இருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.